அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். நாளைக்கு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தின் 14ஆம் தேதி சித்திரை மாதத்தின் முதல் தேதிங்க. தமிழ் வருடப்பிறப்பானது பிறக்க இருக்குது. அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய செவ்வாய்க்கிழமை நாளில் இது நமக்கு அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ஒரு அம்சமான ஒரு சேர்க்கை அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கிறேன். அதில் ஒரு 4 வீடியோ உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் வரும். மீதியும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா வரும். அதில் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது செய்யறதுக்கு வசதிப்படுதோ அதை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா மாதத்தின் முதல் நாளாகட்டும், வருடத்தின் முதல் நாளாகட்டும், அந்த நாட்களையெல்லாம் நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு ஒரு சில விஷயங்களை டைம் ஒதுக்கி செஞ்சோம் அப்படிங்கும்போது அது நமக்கு அந்த மாதம் முழுவதும் வருடம் முழுவதுமே யோகங்களை தரும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் ஏதாவது 1-2 செய்யுங்க. அதுவும் அந்த நிலைவாசல்லையோ வீட்லேயோ ஒரு தீபம் ஏற்ற சொல்லி டெமோ வீடியோ கூட காட்டியிருப்பேன். அது கூட நீங்கள் செய்யலாம். அதே போல் காலையில் உள்ளங்கையை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள், கண்ணாடியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருப்பேன். அதே போல் நிலைவாசல் பரிகாரம் ஒரே பதிவிலே 2 சொல்லியிருப்பேன். ஒன்று கதவு திறக்கும்போது சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தை, அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் எழுதி வைக்கிற மாதிரி ஒரு பரிகாரம் குறித்தும் சொல்லியிருப்பேன். அடுத்து சித்திரக்கனி எந்த மாதிரி அமைக்கணும், நாளைக்கு என்ன கலரில் ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும், மேலும் நாளைக்கு வீட்டில் 3 இடத்துல தெளிக்க வேண்டிய தண்ணீர் குறித்தும் தண்ணி பதிவு போட்டிருப்பேன். சரிங்களா? அதனால் பார்த்து ஏதாவது 1-2 செஞ்சு பலனடையுங்க. இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது நிறைய பேர் வருடப்பிறப்பில் அதுவும் தமிழ் முதல் தேதியில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது வழக்கம். குலதெய்வ வழிபாடு செய்யலினாலும் வருடப்பிறப்பு அன்னைக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படிங்கும்போது வருடம் முழுவதும் பணமழை பொழியும் அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் எந்த ஒரு துஷ்ட சக்திகளும் நெருங்காது. எடுத்த காரியத்தில் எல்லாத்துலேயுமே நமக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் அப்படின்னே சொல்லலாங்க. மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய யோகம் இந்த ஒரு பரிகாரம் நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு பரிகாரத்தை நாளைய நாளில் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். ராகு காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மதியம் 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 10:30 வரைக்கும் இருக்குது. இந்த 2 நேரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் இதை செய்யலாம். நல்ல நேரத்தில் செய்யணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா காலையில் 7:30லேருந்து 8:30, அதே போல் 10:30லேருந்து 11:30 இந்த டைமை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தலாம். சின்னதாக உங்கள்கிட்ட மண் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் இருந்தது அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஒரு சின்னதாக பானை மாதிரியோ இல்லை டம்ளர் மாதிரியோ இல்லை பீங்கானில் ஏதாவது குட்டியாக பானை மாதிரியோ ஏதாவது ஒன்று வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா வருஷம் இதை வச்சு தான் வழிபாடு செய்வேன். அதனால் நான் இதே எடுத்துக்கிட்டேன். சின்ன அளவில் ஒரு பானை. இப்போ இதை எடுத்துக்கோங்க. இது மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் செம்பு அல்லது பித்தளை இந்த மாதிரியும் பயன்படுத்தலாம். என்ன மண் சம்மந்தப்பட்ட பொருள் பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். இப்போ இதனுடைய உள்புற வெளிப்புறத்துலாம் நான் மஞ்சளையும் பன்னீரையும் கலந்து பூசி சுற்றியும் பொட்டு வச்சு கொஞ்சம் நேரம் உலர விட்டுட்டேன். இப்போ எனக்கு பரிகாரம் செய்யறதுக்கு இது தயாரான நிலையில் இருக்குது. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதில் தண்ணீர் ஊற்றணும். எச்சில் படாத தண்ணீராக ஊற்றணும். டேப் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மழை தண்ணி சேகரிக்கும் பழக்கம் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வீட்டில் கிணறுலாம் இருந்துச்சுன்னா அந்த தண்ணி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு தண்ணி எச்சில் படாத தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் இந்த தண்ணீரில் ஒரு மூடி பன்னீரும் அதாவது ரோஸ் வாட்டரும் கலந்து வச்சுட்டேன். இப்போ இதை நான் இந்த பானைக்குள்ளார ஊற்ற போகிறேன். ரொம்ப தழும்புற அளவுக்கு ஊற்றிடாதீங்க. ஏன்னா இதில் நம்ம ஒரு சில பொருட்கள் போடணும். நம்ம அந்த பொருள் போடும்போது தண்ணியெல்லாம் கொஞ்சம் மேலே வரும், இப்போ வலிஞ்சு போயிடும். அதனால் ஓரளவுக்கு பார்த்து கரெக்டாக ஊற்றிக்கோங்க. அடுத்து இதில் நம்ம மஞ்சள் போடணும். அதே போல் கொஞ்சம் குங்குமம் போட்டுக்கோங்க. எப்போதுமே மங்களகரமாக நம்ம இந்த 2 பொருட்களை பயன்படுத்தி தான் பரிகாரம் செய்யணும், வழிபாடும் செய்யணும். இப்போ இது 2ஐயும் போட்டாச்சு இல்லையா?
அடுத்து நம்ம சில்லறை காசுகள் வந்து போடணும். ரூ. 1 ரூ. 2 ரூ. 5 எந்த மாதிரி காசுகள் வச்சுருந்தீங்கனாலும் சரி, அது ஒரு 4-5 எடுத்துகிட்டு இந்த தண்ணீருக்குள்ளே வந்து போடுங்க. காசுகளை பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி வேறு ஒரு தண்ணீரில் கழுவிட்டு அதன் பிறகு இதில் வந்துட்டு நீங்கள் போடுங்க. பொறுமையாக வந்து போடுங்க. இப்போ காசு போட்டதையுமே பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து மேலே வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்து போட்டாச்சு இல்லையா? அடுத்து நம்ம போட வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு ஏலக்காய் வந்து போடுங்க. அடுத்தது ஒரு சிறு துண்டு பட்டை வந்து போடுங்க. சுருள் பட்டையோ இல்லை சாதாரண பட்டையோ ஏதாவது ஒன்று வந்துட்டு போட்டுருங்க. அடுத்ததாக மொட்டோடு இருக்கிற மாதிரி 2 கிராம்பு முழு கிராம்பாக வந்து நம்ம இந்த தண்ணீரில் வந்து சேர்த்தணும். நான் சொல்கிற ஒவ்வொரு பொருளுமே பார்த்திங்கன்னா தன ஆகர்ஷண சக்தி கொண்டது. மேலும் குலதெய்வ வசியத்தையும் ஏற்படுத்தி தரும், மகாலட்சுமி வசியத்தையும் வந்து ஏற்படுத்தி தரும். அதுவும் வருடப்பிறப்பன்னைக்கு இந்த மாதிரி நம்ம பணவசிய பொருட்களை வச்சு தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் உடனடி பலனை நமக்கு கொடுக்கும். சரி, இப்போ போட்டாச்சு இல்லையா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஜவ்வாது பொடி வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அது ஒரு துளி அளவுக்கு வந்துட்டு போட்டுக்கோங்க. இல்லைன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு துளி அளவுக்கு பச்சை கற்பூரம். இது உங்களுடைய விரலாலேயே அப்படியே நசுக்கி பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு இந்த தண்ணீருக்குள்ளே வந்து போட்டுருங்க. இப்போ எல்லா பொருட்களையும் வந்துட்டு போட்டாச்சு இல்லையா? அடுத்து நம்ம ஒரு 2 கொத்தாவது வேப்பிலை வந்து போடணும். சும்மா 2-3 இலையாவது நம்ம போடுறது அப்படிங்கிறது நல்லது. தமிழ் புத்தாண்டு நாளில் வேப்பிலை வச்சு நம்ம பரிகாரம் செய்கிறது நமக்கு கைமேல் பலனை வந்து கொடுக்கும். சரிங்களா? அதனால் பார்த்து ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு சும்மா ஒரு 2 இலை கிடச்சிச்சு அப்படின்னா கூட ஓகே தான். நீங்கள் அதை வந்துட்டு இந்த தண்ணீருக்குள்ளே வந்து போட்டுக்கோங்க. அடுத்து இன்னும் ஒரே ஒரு பொருள் வந்து போடணும். இது வந்து தங்கம் சேர, பணம் சேர, வெள்ளி சேரன்ட்டு எதுக்காக வேண்டுமானாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா போடுங்க. ஏதாவது ஒரு வெள்ளி பொருள், இப்போது வெள்ளி மோதிரம், தோடு இந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா கூட அதை வந்து சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு இதுக்குள்ளே வந்து போடலாம். என்கிட்ட இந்த அஷ்டலக்ஷ்மி காசு வந்து வச்சுருந்தேன். இதை தான் நான் எப்பவும் பயன்படுத்துவேன். அதே காசையே நான் இப்போ வந்து கழுவியாச்சு. இப்போ இந்த தண்ணீருக்குள்ளே வந்துட்டு நான் போட போகிறேன். இப்போ எல்லா பொருட்களையுமே நம்ம ஒன்று சேர்த்து வச்சாச்சு. இப்போ இந்த தண்ணீருக்குள்ளார நிறைய தெய்வீக அம்சம் இந்த பொருட்கள் எல்லாமே வந்து இருக்குது. இப்போ இந்த ஒரு பானையை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டு பூஜை அறையில், இப்போ குலதெய்வம் படம் வச்சுருந்திங்கன்னா அந்த படத்துக்கு முன்னாடி வந்து வச்சிடலாம். இல்லைன்னா மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி வைங்க. நாளைக்கு முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய நாளாக இருக்கிறனால அவருடைய படத்துக்கு முன்னாடி வைங்க. எங்கே இஷ்டமோ அப்படியே வந்து வச்சுருங்க. திறந்த நிலையிலே வந்து இருக்கட்டும். நாளைக்கு நீங்கள் எப்பவும் போல் தீபம் ஏற்றுவீங்க இல்லையா? அதே மாதிரி வந்துட்டு தீபம் ஏற்றி வச்சுருங்க. மறக்காமல் இதில் ஏதாவது ஒரு பூ வந்து போட்டுருங்க. உங்களுக்கு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வரளி கிடச்சிச்சு அப்படிங்கும்போது நீங்கள் செவ்வரளி வந்து போடுங்க. நான் வந்து மல்லிகை பூ வந்து போடுவேன். ஏன்னா இது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு மலரும் கூட, சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்டது அப்படின்னே வந்து சொல்லலாம். நான் வந்து இது போட்டிருக்கேன். அதன் பிறகு பூஜை அறையில் வச்சு மனதார வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் நல்ல தனம் தானியம் நிரம்பி வழியணும், ஐஸ்வர்யம் பெருகணும், வீட்டில் எல்லா சுப நிகழ்ச்சிகளும் தடையில்லாமல் நடக்கணும், நல்ல வளமான வாழ்க்கை வந்து அமையணும், குடும்பத்துக்கே வருமானம் வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக உங்களுக்கு பிடித்தமான தெய்வங்கள் எல்லாரையும் வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க. ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ கழித்து நம்ம இதுக்குள்ளே வேப்பிலை போட்டிருந்தோம் இல்லையா? இந்த வேப்பிலையை பயன்படுத்தி நம்மளுடைய வீட்டில் எல்லா மூலை முடுக்குகள்லையும் இந்த தண்ணீரை தெளித்து விட்டுறணும். ஒரு ரூம் கூட பாக்கி இல்லாமல் எல்லா ரூம்லேயும் வந்து தெளித்து விடுங்க. முக்கியமாக கார்னர் பகுதியில் தெளித்து விடுங்க. பாத்ரூம்லேயும் கூட 2 சொட்டு வந்து தெளித்து விடுங்க. அதே போல் வீட்டை சுற்றி ஒரு முறை வளம் வர முடியும்னா அப்படி சுற்றியும் கூட நீங்கள் வந்துட்டு தெளிச்சிட்டு வரலாம். மீதி தண்ணி இருக்குதுங்கும்போது அது நீங்கள் வீட்டில் உள்ள செடி கொடிகளுக்கு வந்து ஊற்றிடலாம். இதுக்குள்ளே இருக்கிற காசுகளை வந்துட்டு நம்ம அப்படியே எடுத்து நம்மளுடைய பணம் வைக்கக்கூடிய பீரோவில், பர்ஸில், இப்படி எங்கே வேணாலும் வந்து வச்சுக்கலாம். இது செலவு பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா செலவு பண்ணலாம். ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்குன்ட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒரு குறைந்தபட்சம் ஒரு 24 மணி நேரமாவது இது உங்கள் கையிலேயே இருக்கிற மாதிரி வந்துட்டு பார்த்துக்கோங்க. இதில் இருக்க இந்த ஏலக்காய், பட்டை இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இதை எடுத்து வெயிலில் உலர வச்சுட்டு இதை பவுடர் மாதிரி தட்டிட்டு நீங்கள் சாம்பிராணி தூபத்தில் போட்டு வீடு முழுக்க வந்து காட்டிடலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம், ஆனால் அற்புதமான பலனை கொடுக்கும். வருடம் முழுக்க உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.